குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். போர் பூமியான உக்ரைனுக்கு பிரதமர் மோடி மேற்கொண்ட அரசுமுறை பயணம் வெற்றிகரமாக முடிந்தது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் போர் பாதிப்புகளை மோடி பார்வையிட்டார். உக்ரைன் மக்களுக்கு ஆறுதல் கூறினார். போரை உடனே நிறுத்த வேண்டும், அமைதியான முறையில் பிரச்சினைகளை பேசி தீர்க்க வேண்டும் என்று ரஷ்யா உக்ரைன் நாடுகளை மோடி வலியுறுத்தினார். பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணமும் போரை முடிவுக்கு கொண்டுவர அவர் எடுத்த முயற்சியும் உலக அரசியலில் முக்கியத்துவம் பெற்றது. இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவோடு இரவாக பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போன் செய்தார். மோடியின் உக்ரைன் பயணத்தை புகழ்ந்து தள்ளினார். அமைதியை நிலைநாட்ட உக்ரைன் சென்று மோடி எடுத்த முயற்சியையும் உக்ரைனுக்கு இந்தியா செய்து வரும் மனிதாபிமான உதவிகளையும் பைடன் பாராட்டினார். தனது உக்ரைன் பயணம் பற்றிய விவரங்களை பைடனிடம் மோடி பகிர்ந்தார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் அவசியத்தையும் எடுத்துச் சொன்னார். அமைதியை நிலைநாட்ட இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் பைடனுக்கு விளக்கினார். பின்னர் வங்கதேசத்தில் நிலவும் சூழல் குறித்து பைடனிடம் பேசிய மோடி வேதனை தெரிவித்தார். அங்கு அமைதியை கொண்டுவர வேண்டியதன் அவசர தேவை பற்றி எடுத்துரைத்தார். வங்கதேசத்தில் மைனாரிட்டி மக்கள் மீது, குறிப்பாக இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் குறித்தும் மோடி கவலை தெரிவித்தார். உக்ரைன் ரஷ்யா போர் உட்பட சர்வதேச பிரச்சினைகளை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கு இரு தலைவர்களும் பரஸ்பரம் உறுதியளித்தனர். இந்த உரையாடல் குறித்து அறிக்கை வெளியிட்ட பைடன், பிரதமர் மோடியுடன் பேசினேன். அவரது போலந்து உக்ரைன் பயணத்திற்கும் அமைதியை நிலைநாட்ட அவர் எடுத்த முயற்சிக்கும் வாழ்த்து தெரிவித்தேன். அதேபோல் வங்கதேச பிரச்சினை பற்றியும் பேசினோம் என்று தெரிவித்துள்ளார். மோடியும் இது பற்றி அறிக்கை வெளியிட்டார். பைடனுடன் பேசினேன். சர்வதேச அளவில் நீடிக்கும் பிரச்சினைகள் குறித்து பேசினோம். குறிப்பாக உக்ரைன் பிரச்சினையை விவாதித்தோம். அங்கு அமைதியை நிலைநாட்ட எல்லா வகையிலும் இந்தியா துணை நிற்கும் என்று உறுதியளித்தேன். வங்கதேசம் பிரச்சினை குறித்தும் விவாதித்தோம். அங்கு விரைவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தேன் என்று மோடி சொன்னார்.